உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இப்படி ஒரு திருட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்கிறது உனக்கு தெரிஞ்சதோ நீ அப்பவே வந்து என்கிட்ட சொல்லிருந்தனா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை செய்ய விடாம தடுத்திருக்கலாம்ல. இப்படி தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. நீ பண்ணது தப்பு தானே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாரு செஞ்ச புண்ணியமும் நம்ம நல்ல நேரம் மாற எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஜட்ஜி அவரை நம்பாம இருந்திருந்தா என் புள்ள ஜெயிலுக்கு போயிருந்தா அவனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா. இல்லம்மா, அப்படி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது. இதெல்லாம் நடந்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? என்ன ஆனாலும் சில விஷயங்கள்ல அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. மா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன வேற எப்படி நினைக்கிறது? இதுக்கு அர்த்தம் அதானே. நீ வார்த்தைக்கு வார்த்தை என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மையா இருந்திருந்தா என்கிட்ட வந்து சொல்லிருப்பல்ல. நீ என்ன வேற ஆளா பாக்குற. மா, என்ன பேசுறீங்கம்மா? என் அம்மாக்கு அப்புறம் பெரிய ஆளா பாக்குறது உங்களதாமா? நான் ஒன்னும் சும்மா வார்த்தைக்காகலாம் உங்களை அம்மானு கூப்பிடலமா. நான் உங்களை இன்னொரு அம்மாவா தான் நினைக்கிறேன். நீங்க எப்படிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ அப்படி நினைச்சிருந்தனா என்கிட்ட சொல்லிருப்ப வீரா. ஏமா, அம்மா கிட்ட பொண்ணு எதுவுமே மறைக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டே தான் இருப்பாங்களா? உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் அவளை எப்படியாவது திருத்திரலான்னு நினைச்சேமா. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. வள்ளிமா, உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல வள்ளிமா. சாரி வள்ளிமா, என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவதான் மன்னிப்பு கேக்குறாள்ல, புரிஞ்சுக்க மாட்ட. சோ அம்மா தேவையெல்லாம் வீம்பு புடிச்சுக்கிட்டு உன்னால அவகிட்ட கோச்சிக்கிட்டு இருந்துட முடியுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.